பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஆமாக்கா, இப்போ வர பாட்டெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியலக்கா, வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஆனா பிள்ளைங்களுக்கு அந்த பாட்டு தானே பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கொஞ்சம் போன்ல வச்சு கொடுக்குறீங்கன்னா கொடுக்கவே மாட்டாளுங்க. மீறி நானே வச்சா கூட ஐயோ இந்த பாட்டை ஆஃப் பண்ணு சொல்லிட்டு பிடிங்கி போயிடுவாங்க போனே. டிவியில் வச்சா கூட மாற்றி விடுவாங்க. அவங்க காலேஜுக்கு போயிருக்க நேரம் பார்த்து தான் அந்த பாட்டை வச்சுட்டு நான் வேலை செய்வேன். பாட்டை கேட்டுனே வேலை செஞ்சாதான் அந்த வேலை செய்கிற காசு கலைப்பே தெரியாது. ஆமாக்கா அப்படிதான் நானும் பண்ணுவேன். எனக்கு அந்த காலத்து பாட்டெல்லாம் பிடிக்கும். ரொம்ப எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பிடிக்கும். அதில் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அணைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலை ஒரே மண்ணிலே, ஒரே வானிலை ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். நல்லா இருக்குல்லக்கா? பாடும்போது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடலும் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. ஒரு வார்த்தை எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்கு. பசங்க நடி பண்ணுதுங்க ஏக்கா, நல்லா ஆட்டம் போட்டு இருக்குதுங்க. மாமியார் கதை சொல்லி தூங்க வச்சிருக்காங்க. ரெண்டும் தூங்கட்டும் என்ன சும்மா இருக்காதுங்க. அங்க ஓடுற இங்க ஓடுறன்னு ஓடின்னு இருக்குங்க. சரி, காய்கறி தனித்தனியா பிரிச்சு வை. எடுத்துன்னு போன பேக்கே பட்டல. கடைசியில் அந்த அண்ணன் ஒரு கோணி போய் கொடுத்தாங்க. அதுல மொத்த காய் வாரி போட்டுன்னு எடுத்துன்னு வந்திருக்கோம். எல்லாம் மிக்ஸ் ஆகி போச்சு. தனித்தனியா பிரி. நம்ம ஸ்டைல சின்ன பேக் எடுத்துன்னு போனோம். நீ எடுத்துன்னு வந்த கட்டை போயிருக்கு பாரு. எந்த காலத்து கட்டை போயிட்டு டேரக்ட் கிழிஞ்சு போச்சு. என்ன துணி கடையில் ஃப்ரீயா கொடுத்தான்னு வாங்கினே. அது இப்படி மக்கி போயிடுச்சு. ஆனா வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. வாங்கின புத்தகம் நல்லா தான் இருந்தது. மக்கி போயிட்டு இருக்குது. அதை கிழிஞ்சு போச்சு. அது ஒரு பையன் எடுத்துன்னு வந்துருக்குறேன். ஒரே சிரிப்பா போச்சு இல்ல? அந்த அண்ணன் அப்படியே எடுத்து கொட்டினா இப்போ வெங்காயம் தக்காளியும் அப்படியே கொட்டி போச்சு மொத்தமா ஒரு காலடியிலேயே. அதுக்குதான் தக்காளி போட்டு தனியாக ஒயர் பேக் எடுத்துன்னு வந்தேன். நீ ஒயர் பேக் எடுத்து வந்துருக்கல, நீ தான் மொத்தமா வாங்கி போட்டு வந்தேன். பெரிய பொண்ணு காய்கறி எப்படி எடுத்துன்னு போனா தெரியல. பரவாயில்ல, வண்டி இருக்குது பின்னாடி டிக்கில இருக்கு, எல்லாத்தையும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு வண்டியில் 3 பேர் ஏறின்னு போனோம் பாரு, அதுவும் பெரிய காமெடி தான். என்னடி பண்ணுறது? நம்ம எங்கன்னா கிளம்பும் ஒரு நேரம் பார்த்து தான் நம்ம ஊர் பஸ் நம்ம சரி பண்ணி விட்டுருது. தினமும் கரெக்ட் டைமுக்கு வந்துடும் கன்னா. நம்ம எங்கன்னா கிளம்புனா மட்டும் அன்றைக்கி மட்டும் வர மாட்டேது, லீவ் போட்டுடுது. அது யாரும் சொல்லிடுறாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ராதிகா கோமதி எல்லாம் கிளம்பி போகிறாங்க எங்கேயோ, நம்ம இன்னைக்கு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கலாம். ஏண்டி வெங்காயம் எல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கல ஆற வச்சிரு. அப்போ தான் சீக்கிரமாக அது வேஸ்ட் ஆகாது, அழுகி போகாது. நமக்கு அப்படி தான் கார வச்சு வைக்கிறேன். ஏன்னா 2 கிலோ 3 கிலோ வாங்கி வந்துருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு 2 வெங்காயம் தான் போடுவோம். இது எப்படி வரப்படுது 2 மாதத்துக்கு. பத்திரமா ஆற வச்சு வை. வெங்காயம் வரக்கூடாது, திடீர்னு இறங்கும். ஆமாம், சொல்ல முடியாது எப்போ என்ன விலை வைக்கிறேன். தக்காளி தக்காளி கூடல போட்டு வச்சிரு. வெண்டைக்காய் அவரைக்காய் எல்லாம் தனித்தனியாக நல்லா கொஞ்சம் ஆற வைடி. மொத்தமாக அப்படியே ஒன்றா வச்சுன்னு வச்சுக்கேன், வேஸ்ட்டாக போயிடலாம். இருக்கிறதுலேயே முருங்காய் தாங்க அதிகமான விலை. இம்மா என்ன விலை சொல்கிறாரு இப்போ? இப்போ சீசன் இல்லையே, மழை காலத்தில் முருங்காய் காய்க்காது போல இருக்குது. சீசன் கிடையாது, அதனால தான் ரேட் அதிகம். இப்போ நிறைய விளைஞ்சிருந்து வச்சுக்கேன், நிறைய காய்ச்சிருந்தா சீசன் இருக்குது. வெயில் காலத்துலாம் பார்த்து வச்சுக்கேன், ஒரு ஃபுல்லாக முருங்கைக்காயாக காய்ச்சிருக்கும். மரத்தில் பார்த்தோன்னா ஒரு இலை இருக்காது, ஃபுல்லாக முருங்கைக்காவே தொங்கும். அப்போ 4-10 ரூபா அப்படிலாம் கொடுப்பாங்க. இப்போ சீசன் இல்லை போல இருக்குது. பனிக்காலம் மழை காலன்றதுனால பூலாம் கொட்டி சன்னன்னு தெரியல. அதனால தான் முருங்கைக்காய்க்கு அவ்வளோ விலை. பரவாயில்ல, இந்த புடலங்க போயிருக்கங்க, அதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. 20 ரூபாய் தான் சொன்னார். ஆமாம், அது அரை கிலோ தானே வாங்கினோம். 20 ரூபாய் சொன்னார். இக்கா அதே தின்னாதுங்கக்கா, அதுங்களே கட்டாயப்படுத்தி நான் ஊட்டணும். நான் இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இந்த புடலங்க போயிருக்கங்க அதெல்லாம் சாப்பிட்னா அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இறங்குதுங்க. பெருசாக அப்படி தான் இருக்குது, சின்னதாக அப்படி தான் இருக்குதுங்க. இந்த வீட்டுக்காரங்க இறங்காது, மாமியாருக்கும் இறங்காது. இந்த பசங்களாம் சாப்பிடாதுங்க, நான் தான் சாப்பிட்டு கிடப்பேன். இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்றதுனால அதுங்க கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பசங்களுக்குலாம் பிடிக்காது தாண்டி, நம்ம தாண்டி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அப்படி அப்படியே ஊட்டி அதுங்க வயிற்றுல தள்ளி விடணும்னா. இதோ இன்னும் சொல்ல போயிட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்குங்க 2 அதுங்க கூட தான் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிருங்க. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிருங்க. நானும் பார்த்துனே இருந்தேன். எனக்கா ஒரு நாள் கோவம் வந்துச்சு. ஐயோ பிள்ளைங்க அடிச்சிட்டியாக்கா, தோலுக்கு மேலே வளர்ந்துதுங்க. நான் எங்கேயும் அடிக்கிறது இந்த காலத்து பசங்களெலாம் அடிக்கவும் முடியல, திட்டவும் முடியல. என்ன தான் பண்ணுறது நான்? அதனால என்ன பண்ணேன்னா, வெங்காயம் தக்காளி இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி குழம்புல கலக்கி விட்டுறது. இப்போ எப்படி பொறுக்கி போடுவீங்க? சாப்பிட்டு தானே ஆகணும். இந்த ஒரு டிக்கை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. இந்த மாதிரி செய்யும் போதே குழம்பு திக்காகி போதே நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஆமாம், அரைச்சி குழம்பு ஊற்ற போகிறேன்னா வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அரைக்கிற வேலையை மிச்சம். ஆமாம், இந்த மாதிரி புடலங்காய் சுரக்காய் இந்த மாதிரி நீ காயை நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டுலாம் இருக்குது பற்றியா, இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சேன் வச்சுங்க. அந்த குழந்தைங்களுக்குலாம் சளிலாம் பிடிக்காது. இந்த மாதிரி பனி கிளைமேட்லாம் இருக்குது பற்றியா, அப்போ ஒரு சில வாங்கவே மாட்டாங்க. இது சாப்பிட்டா சளி பிடிக்கும், உடம்புக்கு ஒத்துக்காது, நீர் கொத்துக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக அதில் போட்டுக்கணும். நசுக்கி போட்டுக்கணும், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கணும் வேண்டியதான். அப்போ நமக்கு சீக்கிரமாகாது. ஆமாம், நான் கோஸ் செய்யும் போது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுப்பேன். ஏன்னா அது கூட நீர் காய் இல்லையா, சீக்கிரம் எங்கள் காயிட போய் சொல்லிட்டு இஞ்சி பூண்டு போட்டுருவேன். அது சீக்கிரத்தை முடிச்சிடும். அப்போ இந்த காய்கறிலாம் செய்யும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தெல்லாம் போடல. அப்போ இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போது அதோட பச்சை வாசனையும் போயிடும். அதுக்கப்புறமா அதோட சீதளமும் குறைஞ்சிரும். புரியுதா? அதனால சீதளம் பிடிக்க சொல்லிட்டு இந்த காய்கெல்லாம் யாருமே ஒதுக்கவே கூடாது, எல்லாருமே சாப்பிடணும். அவ்வளோ நல்ல சத்துக்கள்லாம் இந்த காய்கறியில் இருக்குது. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சொல்கிறேன். ஆமாம், அதோ கடையிலேருந்து வாங்கி போட்டுக்காத, வீட்லேயே அரைச்சி வச்சுக்கோ. நம்மகிட்ட ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது, வேணுன்ற போது அரைச்சிக்கோ. சமைக்கும் போது அரைச்சிங்கன்னா போதும். என்ன ஒரு 4 பூண்டு பல்லு போட்டுக்கோ, கொஞ்சம் இஞ்சி போட்டு நசுக்கி போட்டுக்கோ. அப்போ இஞ்சி பூண்டு தான் நிறைய வாங்கி வச்சுக்கணும் போல இருக்குது.
ஆமாம், மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேசி நிறைய போட்டுக்கோ. கூட மிளகாத்தூள் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்து சமைக்க வேண்டியதான். உடம்புக்கு ஆரோக்கியம் தானே. மிளகு இதெல்லாம் இஞ்சிலாம் வந்து வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆத்தண்டி. ஏக்கா பூசணிக்காய் காசு கொடுத்து வாங்காத. எங்கள் வீடு தோட்டத்திலே இருக்குதுன்னு பறிச்சு வரேன்னு சொன்னேன். எங்க சொல்ல வச்சு கேட்குறியா? எதுக்கு காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறா தெரியல. ஏண்டி அது பொங்கல் கற்றுக்கலாண்டி. பொங்கலுக்கு நான் என்ன ஒரு வாரம் தான் இருக்குது, அந்த வரைக்கும் பொறுக்க மாட்டியா? ஏண்டி அந்த பூசணிக்காய் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமாடி? அதை தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பேச மாட்டேன். ஆரம்பிச்சிங்க. நல்லது சொன்னால் கேட்டுக்கணும்டி. இதில் வந்து விட்டமின் ஏ, பி, சி, டி, இ எல்லா விட்டமினும் இதில் இருக்குது. மீதிலாம் சொல்ல மாட்டேட்டியா? ஏ டு இசட் இருக்கு சொல்லிட்டு ஏண்டி இருக்குது நான் சொல்கிறேன்டி. இதில் வந்து கால்சியம், புரதம், பொட்டாசியம், இரும்பு எல்லாமே இருக்குடி. இதில் இது இரும்பு இருக்கா? இரும்பு வச்சு என்னக்கா பண்ணுறது? தங்கம் வெள்ளி அதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும். இதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இரும்புனா இரும்பு சத்துன்னு அர்த்தம். நீ உருட்டு எது உருட்டா? இதில் எங்கே திரி கற்றுன்னு வர நீ? ஏக்கா நான் எதனா சொன்னேன்னு வச்சுக்கா, சதீஷ் இப்படி தான் சொல்லுவான். அதான் நானும் சொல்கிறேன். ரொம்ப கிட்டு போயிட்டானே நீ. இந்த பூசணிக்காயை வந்து இது பரங்கிக்காய் கூட சொல்லுவாங்க. இது வந்து அடிக்கடி நம்ம சாப்பாடில் செஞ்சு சேர்த்துக்கிறதுனால ஒரு சாம்பாரோ ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இந்த இறப்பை அப்புறம் அது குடல் பிரச்சனை இதெல்லாம் சரிப்படுதான். இதனால வந்து நமக்கு மலச்சிக்கல் கோளாறு தொந்தரவு எல்லாம் தீந்துடும். மலச்சிக்கல் பிரச்சனை சரி செய்யுது. அதானே சொல்ல வர? ஆமாம். இது வந்து உடலில் இருக்க கழிவு பொருள் நச்சுத்தன்மை எல்லாத்தையும் வெளியேற்றதுனால இந்த சிறுநீரகத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. புரியுதா? சிறுநீரகத்தில் வந்து இந்த கழிவுலாம் தேங்கி அது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப நமக்கு உதவி செய்யுது. சிறுநீரகத்துக்கே நல்லதுன்னு சொல்கிறேன். ஆமாண்டி, சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் கற்கள் கூட ஏற்படாதான். நம்ம சிறுநீரகத்தை கல் வந்துச்சு சொல்கிறாங்க பாரு, அது கூட வராதா. இது உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் குறைச்சி நல்ல ஆரோக்கியமாக வச்சிருக்குமா. அப்படியேக்கா சொல்கிறேன். எனக்கு உடம்புல வந்து லேசாக கொழுப்பு கட்டி மாதிரி வளருதுக்கா. டாக்டர் போய் பார்த்தது கொழுப்பு கட்டி தான் சொன்னாங்க. அதை குறைக்குமான்னு பாரு. ஏண்டி நான் கிளியை உட்கார வச்சு ஜோசியமாக பார்த்துன்னு இருக்கேன். சரி நீ சொல்லு. நீ சொல்கிற மாதிரி உடம்புல இருக்க கொழுப்பு கட்டிலாம் கூட இது வந்து கரைச்சிரு தான். உடம்புல அதிகப்படியாக கொழுப்பு இருக்கிறதுனால தான் அந்த கொழுப்பு கட்டிலாம் வருது. இது சாப்பிட்ற மூலமா உடம்புல இருக்க கொழுப்புலாம் குறையும் மூலமா அந்த கொழுப்பு கட்டியும் குறைஞ்சி நம்மளுக்கு நல்லா செய்யுது. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அப்படி அடிக்கடி சாப்பாடு சேர்த்துக்கணும். இனிமேல் சாப்பாடே இந்த பூசணிக்காய் தான்க்கா. இந்த அளவுக்கு முன்னாடி அமுதம் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே அளவோட தான் சாப்பிடணும். இது வந்து உயர் ரத்த அழுத்தம் சொல்கிறாங்களே, பிளட் ப்ரெஷரு அதையும் குறைக்குது. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் குறைக்க சொல்லிட்டேன்ல ஏற்கனவே. கொழுப்பு குறைக்குதுல, அதை கொலஸ்ட்ரால் குறைக்குது. அதுக்கப்புறமா பித்தப்பையில் இருக்க பிரச்சனையெல்லாம் வந்து குறைச்சிருமா. பித்தப்பையில் இருக்க பிரச்சனை சரியான என்ன பண்ணணும்னா பூசணிக்காயோட சாறை எடுத்து 15 நாளைக்கு 1/2 டம்ளர் வீதம் காலையில் மாலையில் வறு வயிற்றில் குடிக்கணுமா. இந்த மாதிரி குடிக்கிறதுனால உடல் சூடுலாம் குறைஞ்சி பித்தப்பை வந்து சீராகுமா. எனக்கு இதில் முக்கியமான விஷயம் கொழுப்பு கட்டி குறைன்னு சொல்லியிருக்கேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்டி. நம்மளுக்கு யூஸ் ஆகலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ் ஆகும். புரியுதா? நம்ம 4 பேருக்கு சொல்லலாம். கேட்டுக்கோ காது கொடுத்து. அப்படியே சும்மாவே அடிச்சு விடுவேன்னு சொல்லுவேன். அப்படியே நான் சொல்ல மாட்டேங்க்கா. நீ சொல்லுவடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அப்புறம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறேன்னு வேற சொல்லுவேன். நான் எனக்கு அப்படி சொன்னதுதான் தெரியலையே. எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்லைன்னு வேற சொல்லுவேன். ஏக்கா ஏன் அப்படி சொல்கிறீங்க? உன்னை பற்றி எல்லாம் தெரியும்டி எனக்கு. ஏமா நீ சொல்கிறது நான் கேட்குறேன், சொல்லு. அப்படி வா வழிக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம கூட்டாவோ பொரியலாவோ இல்லை சாம்பார் வச்சோ இல்லை ஜூஸாவோ குடிக்கும்போது வயிற்றில் இருக்க அந்த அதிகப்படியான ஆசிட்லாம் இருக்கும் பற்றி, அதனால தான் நமக்கு அல்சர் பிரச்சனைலாம் வருது வயிற்றில். அந்த அல்சர் பிரச்சனையை கூட அந்த ஆசிடை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த அல்சர் பிரச்சனை நமக்கு சரிப்பட்டு வந்துடும். புரியுதா? அல்சரையும் குணமாக்குதா இந்த பரங்கிக்கான்ற பூசணிக்காய். இல்லை விட்டமின் இ இருக்குன்னு சொன்ன பற்றியடி. இது வந்து நம்ம முகம் வந்து நல்லா ஷைனிங் ஆகிறதுக்கு, தோல்லாம் ஷைனிங் ஆகிறதுக்கு கூட யூஸ் ஆகுது. விட்டமின் இ கேப்சூல்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கல? ஆமாக்கா, பச்சை கலரில் இருக்குமே. அந்த சத்து இதில் இருக்குது. இந்த மாத்திரைக்கு பதில் நீ இது சாப்பிட்டாலே வந்து உனக்கு முகம்லாம் நல்லா ஷைனிங் ஆகிடும். என் முகத்துக்கு வந்து இந்த கடல மாவு பைத்த மாவு இதான் யூஸ் பண்ணுறேன். மாத்திரை மருந்து தான் எப்பவுமே யூஸ் பண்ணதில்லப்பா. அடுத்தது கேள்வி. இதில் வந்து விதை இருக்குது பார்த்தியா? பூசணிக்காய் அடுத்து அதுக்குள்ளே விதை இருக்கும் பார்த்துருக்கல? ஆமாக்கா, அந்த விதை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அது வந்து கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க அவங்கெல்லாம் சாப்பிடும் போது இந்த எலும்பு பிரச்சனை, இந்த பல்லு வளத்துக்கு, எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குலாம் அது வந்து பயனாக இருக்குது. இது தெரியாமல் நான் சாப்பிட்டுருக்கேன். அதனால அதான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போல. ஆமாம், நைட்டில் தூக்கம் வராமல் தவிர்க்கவங்க கூட இந்த பூசணி சாரோட கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சாங்கன்னு வச்சுக்கேன், நல்லா தூக்கம் வருமா. சொல்லிட்டுலாம் என்கிட்ட என் தோட்டத்தில் போட்டிருக்க அத்தனை பூசணிக்காவையும் பறிச்சு எடுத்துன்னு போயிட்டு நீ சொன்னதெல்லாம் சொல்லி ஊர் ஃபுல்லாக விற்று ஊரில் எல்லாருக்குமே ஆரோக்கியத்தை கொண்டு வரேன். அந்த வேலையை பண்ணு, புண்ணியமாவது வரும். நான் ஃப்ரீயாக எடுத்து மேலே கொடுக்க போகிறேன்னு நினச்சியா? அதை கட் பண்ணி விற்க தான் போகிறேன். மனசு வந்து யாருக்கும் ஃப்ரீயாக தர மாட்டியா? ஏக்கா, நமக்கு மிஞ்சி தான் தானமும் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? முதல் நம்ம வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக பண ரீதியாக நல்லா செட்டில் ஆன பிறகு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணலாம். புரியுதா? ஏடி உங்ககிட்ட அதிகப்படியாக இருந்தால் தான் தான தர்மம் பண்ணணும்னு கிடையாதுடி. உங்ககிட்ட 10 ரூபாய்னு வச்சுக்கேன், யாருக்குன்னா அந்த 1 ரூபாய் தானம் பண்ணுறது கூட பெரிய விஷயம் தான். புரியுதா? உங்ககிட்ட கோடி ரூபாய் இருந்தால் தான் 10 ரூபாய் தானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மனசு போதும். ஆமாக்கா, அந்த மனசு தான் கடவுள்ல. கேட்டி பேசினே பூசணிக்கிறதுக்கு மண்டையிலே உடைக்க போகிறேன் பாரு. ஏமா இன்னுமா காய்கறி எடுத்து அடிக்கணும் இருக்கீங்க? நல்ல வேலை பெரிய பொண்ணு, நீ வந்த பூசணிக்காய் உன்னை கையில் தூக்கி வச்சு 1.5 மணி நேரமா கிளாஸ் எடுத்துன்னு வாடி காப்பாத்துட்டி என்ன. கோமதியா நீ கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா? நல்லா சொன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சாத்தாங்க அதில் வேதம் ஊதுன மாதிரி இதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கறாளா இதெல்லாம்? அடிப்பாதி என்னைய சாத்தான் சொல்ற? ஏடி அந்த கீதா வரானே பாத்தி என்னதான் ஆனாலுங்க மார்க்கெட் பக்கம் ஆளைய காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாத்தியா இல்லையா அவங்களா? அதுங்க கேட்டு போனா நமக்கு நகை வந்தது வேலையை பேர் திமிரு. அதுங்களை பஸ்ஸில் போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டா நாங்கள் ஸ்கூட்டியில் வரோம் நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு திட்டு கொட்டுங்களும் ஆளே காணோம்.
நம்மளாம் காய்கறி கடையில் நின்று ஃபோனாக பண்ணுறோம், ஃபோனும் அட்டன் பண்ணல, ஒரு பதிலும் சொல்ல. திருடுங்க மாதிரி எங்கே போச்சிங்க தெரியல. பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எங்கன்னா போயிருக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நாங்க வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் பார்த்தா. அப்போ காய்கறி மார்க்கெட்டுக்கு வரம்போ எங்கடி போனீங்க? பெரிய பொண்ணு அந்த கதையை ஏடி கேக்குற? எப்படி இருந்தாலும் போய் தான் சொல்ல போறீங்க, புழுவுங்க. நாங்க எதுக்கு நீ போய் சொன்னா? ஏன் உண்மை சொன்னா அப்படியே வெட்டி தலையை வெட்டி டேபிள் வச்சிருவேன். அம்மா உண்மை சொல்றவங்களுக்கு கூட இவ்வளோ கோவம் வராதுடி. வாய் திறந்தாலே பொய் தான், அதுக்கு எவ்வளோ கோவம் பத்தியா? பெரிய பொண்ணு சொல்றதை கேளுடி. அதான் எப்பயே சொல்லுன்னு சொல்லிட்டேன். நாங்க ஸ்கூட்டில வரோம், நீங்க பஸ்ல போங்க அப்படி சொல்லி உங்களை அனுப்பிச்சிட்டோமா? அந்த கதை தான் ஊருக்கே தெரியுமே. சொல்றதை கேளுடி. சொல்லி தொலை சீக்கிரமா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டே ஆகல. நல்லா இருந்தா தானே ஸ்டார்ட் ஆகும். உடம்பு பூரா கட்டணம் வச்சிருந்தா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஆமா, இவளுக்கு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல எண்ணம், எங்களுக்கு தான் அப்படியே கெட்ட எண்ணம். சரி சரி, சண்டை போடாதீங்க. ஏன் வரலன்றது சீக்கிரம் சொல்லுங்க. ஏக்கா வண்டியில சாவி போட்டு ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்ட்டே ஆகல. சரி, இதுதான் அந்த இது போயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சு போடுது சொல்லிட்டு காலில் நல்லா ஸ்டார்ட் பண்ணோம், கிக்கர் பண்ணோம், அப்பயும் ஸ்டார்ட் ஆகல. ஆமா, இந்த மாதிரி மாத்தி 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 ஸ்டார்ட் பண்றோம், 2 பேரும் ஸ்டார்ட்டே ஆகல. எங்களை ஏமாத்திரி ஊர் சுத்தணும்னு நினைச்சிங்களா? அப்படிதான் ஆகும். அக்கா வாய் முடி சும்மா இருக்க சொல்லுக்கா. பெரிய பொண்ணு கொஞ்சம் அமைதியா இரு. எதில் விட்டா கிக்கர்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட்டே ஆகல. அதுக்கப்புறமா டவுட் வந்து அந்த பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்தா ஒரு பொட்டு பெட்ரோல் கூட இல்லக்கா அதுல. ஆனுங்கட்டவளுங்க இது ஒரு கதை தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. என்ன பண்றது, இன்னைக்கு தலையில ஏதாவது அதுதான். யாராவது பெட்ரோல் வேணா சொல்லலாம் பார்த்தா ஊருக்குள்ள ஒருத்தரையும் காணோம். எங்க வீட்டுக்காரர் ஃபோன் எடுக்கல. பெரிய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா எங்க ஃபோன்ல பேலன்ஸ் இல்லை, 2 பேர் ஃபோன்லயும். அதெல்லாம் ஒரு ஃபோன் அடி தூக்கி குப்பையில போடுங்கடி ஃபோனை. வண்டியில் பெட்ரோலும் போட மாட்டாங்கன்னா, ஃபோனுக்கு ரீசார்ஜும் பண்ண மாட்டாங்கன்னா, இப்போ சம்பாதிக்கிறதுல என்ன தான் பண்ணுறீங்க? எங்க வீட்டுக்காரர் லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறாரு. வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கும் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும். இங்கே பாரு, இந்த நடிப்புலாம் நடிக்காத. என் வண்டியில் பெட்ரோல் இருக்குதா இல்லையா கூட ஓடி பார்க்க மாட்டேனே. ஏக்கா 50 ரூபாய்க்கு போட்ட ஞாபகம் இருக்குதுக்கா. ஒரு 4 வாட்டி போயிட்டு வந்தேன், அதில் காலி ஆகிட்டு பொழுது நான் கவனிக்கவே இல்லை. இன்னமும் டேங்க் ஃபுல் பண்ண மாதிரி பேசுகிறா பத்தியா? இந்த 50 ரூபாய்க்கு அந்த வண்டி தாங்குதுன்னா 4 வாட்டி போய் வந்துக்கலாம். எப்படி தான் தாக்கு பிடிச்சதுன்னு தெரியல. அதுக்கு மட்டும் வாய் இருந்துன்னு வச்சுக்க, கதறி கதறி அழுவண்டி. பேசாம நானும் உங்க கூட பஸ்லயே வந்திருக்கலாம், காய்கறியாவது வாங்கி வந்துருக்கலாம். இதோ இந்த 4 முடி பேச்சை கேட்டு ஸ்கூட்டில ஜம்முன்னு வரலான்னு பார்த்தேன். எல்லாத்தையும் நாமத்தை போட்டு உட்காந்துக்கேன். ஏன் போக வேண்டியது என்ன? உன்ன கை பிடிச்சி இழுத்துங்கன்னா நானே போவாதடி, என் கூட வாடினேன். நீ தானே குச்சினு குச்சினு ஓடி வந்தேன், நானும் வரண்டி நானும் வேண்டினேன். செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தி நடி பெரிய பொண்ணு, நான் வஞ்சத்தில் வீழ்ந்தி நடி. இந்த பேர் இனிமே என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. உங்ககிட்ட இனிமே யார் பேசுவாங்க? இனிமே யாரு கூட சேர மாட்டேன், நான் தனியா இருக்க போறேன். இன்னைக்கு எடுத்து பார்த்தியா, நல்ல முடிவு. இது உனக்கு நல்லதோ இல்லையோ, எங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இனிமே தனியா தான் இருக்கேன். என் நாடு என் மக்கள், நான் தனியாவே வாழ போறேன். பார்த்து நாள் முடிய ஏன்னா இந்த ராணி இப்படி இருக்குன்னு தெரியலையே. உடம்பு ஃபுல்லா விஷம், காதுக விஷம் விஷம். ஒண்டியா வாழணும்னு பார்த்ததே முடியலல்ல, வெந்துன்னு ஓடுது. பார்த்ததுக்கு நீ வேற காய்கறி வந்து கடை வச்சுக்கிறியா? அதை பார்த்தோன்னா இன்னும் வெந்து போச்சு. அப்ப இல்லை நானும் சொல்லியிருக்கேன், மண்ணை எடுத்து வைக்கலாம், அடுக்கி வைக்கலாம் உள்ளனே. அது சொல்ல வச்சு கேட்டதானே பூசணி அவனை தூக்கி வச்சிங்கன்னா பாடம் எடுத்துனுக்குது. இது பாடம் எடுத்துருந்தேண்ணா. ஆமா, இவங்களும் இன்னும் யாரும் வரலன்னா இன்னும் வெண்டைக்காய் 1 முருங்கக்காய் 1 புடங்கா 1 தூக்கி கையில் வச்சு நீ பாடம் எடுத்துன்னு இருப்பியா? நல்ல வேலை இவங்களும் வந்து தான் தப்பிச்சு நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், அது கஷ்டமா இருக்குதா? எங்களுக்கு இந்த நல்லது கெட்டது பத்தி எல்லாம் கவலையே கிடையாதுக்கா. வாய்க்கு நல்லா ருசியா இருக்குதா அப்படின்னா சாப்பிடுவோம். கசக்குதா பாவக்காய் தொடவே மாட்டேன் நான். அந்த மாதிரி பிடிக்காத ஐட்டெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். நல்ல விஷயம் இருக்குதா கெட்ட விஷயம் எல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சு பண்ண பண்ணேன். ஏண்டியா இந்த மாதிரிலாம் பேசாதடி. உனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, வயசான மாமியார் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு இருக்கிற அவங்களோட ஆரோக்கியம்லாம் உங்ககிட்ட தாண்டி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு யார் யாருக்கு எப்படி எப்படி செய்யணும், எது செஞ்சு கொடுக்கணும் பார்த்து நீ தான் செஞ்சு கொடுக்கணும். ஒரு பொண்ணுன்னா என்ன, அவங்களுக்கு தான் இந்த குடும்பத்தோட ஆரோக்கியத்தில் மொத்த பொறுப்பாக இருக்குது. இந்த நல்ல விஷயத்தெல்லாம் கெட்ட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சுக்கணும். இது சாப்பிட்டா நல்லது, சாப்பிட்டா கெடுதல் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்றதுக்கு யாருமே ஆள் இருந்தால் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் சொன்னா உனக்கு கேட்கறது கஷ்டமா இருக்குதா? ஒரு பாட்டு பாட சொன்னா அப்படியே இஸ்துன்னு போவா, எப்படி மூச்சு விடாம பேசுறது பத்தியா? யாருக்கு இஸ்துன்னு போகுது அப்படியா? நான் நல்லா தாண்டி பாடுவேன். இப்போ ஒரு பாட்டு பாட பார்க்கலாம். யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நானாட. இது கொஞ்ச நேரம் பாரு. ஒரு பாட்டு பாட சொன்னா பாட முடியாது, நமக்கு வாயை மட்டும் பாரு. இது லைன்ல மறந்து போச்சு, அதான் யோசிக்கிறேன். அப்படியே சமாளிக்காத. அது எப்படி தெரியுமா? யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நானாட பாவை பார்த்திட பாதை பூத்திட. ஐயோ தெரியலையே. இந்த பாட்டு கேட்டு ரொம்ப ஆயிடுச்சா, அதான் மறந்து போச்சு. ஆமாக்கா, எனக்கு கூட அதான் மறந்து போயிடுச்சு. நீ காய்கறி வாங்கின இல்லையா? எல்லா காய்கறியும் வாங்கி வந்துட்டேன். மார்க்கெட்டில் ஒரு காய்கறிக்கும் மிச்சம் வைக்கல, மொத்த காய்கறியும் வாங்கி வந்துச்சு. அதுதான் ஒரு பழம் வச்சு வைக்கிறாங்க, நல்லவங்க கூட சேருங்க, நல்லதே நடக்கணும். இன்னைக்காவது புரிஞ்சுக்கினியா? ஏக்கா நாளைக்கு போய் மார்க்கெட்டுக்கு என்ன காய்கறில இருந்தா இன்னைக்கு வாங்கி வந்துட்டு நான் எதுக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போனா? போனீங்கன்னா நானும் உங்க கூட வரலாம்னு நினைச்சேன் காய்கறி வாங்கறதுக்கு. பாவம் கீதா கடைசியில் கிறுக்கவே ஆயிட்டா. இதோட நாங்க பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போவோம். சரி, எங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வாங்கினு சொல்லிடுறேன். எப்பயுமே அவர் தான் வாங்கி வருவாரு. இன்னைக்கு அதிசயமா போய் நான் வாங்கி வரலான்னு பார்த்தேன். அது அந்த கடவுளுக்கே பிடிக்கல, அவரே வாங்கிட்டோம். நீ நல்ல பொண்ணா மாறுது, இந்த கடவுளுக்கே பிடிக்கல போல. இதுதான் நான் பாட்டுன்னு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன். நல்ல பொண்ணா மாறணும்னு யோசிக்கிறது கூட கிடையாது. ஏக்கா நான் மறந்தே போயிட்டேனேக்கா. அந்த சதீஷ் வந்து காரு ஸ்நாக்ஸ்லாம் வேணா சொன்னானேக்கா, எதுவுமே வாங்கி வரலையேக்கா. ஏந்து வந்தானே என்னை உண்டு ரன் பண்ண போறான். அதுக்கே நீ பயப்படுற? பூசணிக்காய் தான் இருக்கே, அதை வச்சு அல்வா செஞ்சு கொடு. அது அல்வா? அதுலயே அல்வா செய்ய முடியும்?
வெள்ளை பூசணிக்காய் தான் அல்வா செய்வாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் கூட செய்வாங்க. ஆமாடி செஞ்சு சாப்பிட்டு பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்கும். கடையில் வைக்கிற அல்வா கூட சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஏக்கா அப்போ எனக்கு செய்ய தெரியாதுக்கா, நீயே செஞ்சு கொடுத்துருக்கா. அதானே பார்த்தேன். இனிமேல் தெரியாதுன்னே சொல்லி மற்றவங்களை வேலை வாங்கி சாப்பிட்றது ஒரு வேலையை வச்சுனுக்க நீ. ஏ செல்ல அக்கால தங்கச்சிக்காகவும் தங்கச்சி பசங்களுக்காகவும் இது கூட நீ செய்ய மாட்டேன்னு. சரி ரொம்ப நடிக்காத.